எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. மகர ராசி ஆண்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்? மர்ம மனிதர்னா ரகசியம் நிறைய, அவங்க மனசுக்குள்ள ரகசியம் இருக்கும், வெளியே சொல்ல மாட்டாங்க. ரொம்ப பொறுப்புணர்ச்சி மிக்கவங்களா இருப்பாங்க மகர ராசிக்காரங்க. அக்கா தம்பி தங்கச்சி எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு லேட்டா மேரேஜ் பண்றது. மகர ராசியுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? தனக்கு கீழே கட்டுப்படுத்தி வைக்கணும் அப்படின்ற ஒரு உள்மன வெறி இருக்கும். சொல் பேச்சு கேட்கலன்னா ஒரு 6 மாசத்துக்கு பேசாம இருக்கிறது. நம்ம கடகம் மாதிரியே. நண்பர்கள் உறவினர்கள் யாருமே நிரந்தரமானவர்கள் கிடையாது. இப்போ பார்த்தாலும் இவங்கள சுற்றி ஒரு கூட்டம் இருக்கும், அந்த கூட்டம் மாறிக்கிட்டே இருக்கும். ஊருக்கு உழைப்பவர்கள் இவங்க, பெரும்பாலும் இவங்களுடைய உழைப்பெல்லாம் அடுத்தவங்களுக்கு தான் போகும், இவங்களுக்கு அது பெரிய பலன் தராது. அப்படி எல்லாருக்கும் உழைச்சு அவங்களுடைய கர்மாவை கழிச்சிட்டு போயிடுவாங்க. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையிலே இன்னைக்கு நம்மோடு ராஜேஸ்வரி சலையா அம்மா இணைஞ்சிருக்காங்க. நிறைய விஷயங்களை இன்னைக்கும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் அம்மா. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஒவ்வொரு ராசியுடைய ஆண்களுடைய குணாதிசயங்களை அவங்களோட வாழ்க்கையை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். கடைசியா தனுசு ராசியை பத்தி பேசியிருந்தோம். இப்போ மகர ராசி ஆண்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்? மகர ராசி ஆண்கள் ஒரு மாபெரும் வெற்றியை தன்னுடைய இலக்காக கொண்டவர்கள். அவங்களுக்கு ஒரு லாங் டேர்ம் பிளான் இருக்கும். அது வெளியில் தெரியாது, சொல்ல மாட்டாங்க. இந்த அதிரடிப்படையில் அமாவாசை சொல்லுவாப்பில்ல, இந்த பங்களாவில் நீ வேலைக்கு போகணுமான்னா இல்லை, அந்த பங்களாவே நான் வாங்கணும், அந்த மாதிரி ஒரு பெரிய ஆசை இருக்கும். கடைசியில் அந்த படத்தில் அந்த கேரக்டர் ஜெயிச்சிடும், அந்த பங்களாவை ஓனர் ஆயிடுவாப்பில்ல, அந்த மாதிரி இவங்க ஆயிடுவாங்க. வெளியே சொல்லாட்டினாலும் அது குறித்த பிளானிங் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ முதல்ல ஒரு சின்ன வேலை, ஒரு சின்ன படிப்பில் இருக்கிற மகர ராசிக்காரங்க கூட ஒரு 40 வயசில் பார்த்தா மிகப்பெரிய ஆளுமையாக வளர்ந்துருப்பாங்க. அப்போது இவங்க சிறு வயசில் இந்த விஷயங்களை நம்மகிட்ட சொல்லாட்டினா கூட இவங்களுடைய மனசுக்குள்ளே அந்த திட்டமிடுதல், அதை நோக்கிய பயணம், அதை நோக்கி என்னென்ன செய்யணுமோ அதை அப்படியே படிப்படியாக விசாரித்து தெரிஞ்சு அந்த பாதையிலேயே தான் அவங்களுடைய பயணம் இருக்கும். ஆனால் வெளிப்படையாக தெரியாது. இவங்களும் ஒரு மர்மமான மனிதர் தான். விருச்சிகம் மாதிரியே இவங்களும் மர்மமான மனிதர். சனி ஆட்சியாக இருக்குது, ஆனால் செவ்வாய் உச்சமாக இருக்கிற ராசி. அதனால் இவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே வெற்றியை நோக்கியதாக இருக்கும். ஆனால் வெளியில் சொல்ல பயப்படுவாங்க. வெளியில் நான் ஒரு ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. நான் குரூப் இந்த டிஎன்பிஎஸ்சி எழுதுகிறேன் அல்லது சிவில் சர்வீஸ் எழுதுகிறேன், அப்படி ஏதாவது ஒன்று ஒரு அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஒரு எல்லோரும் நினப்பாங்க அவன் என்ன ஒரு குரூப் 4 எழுதுவான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க வாயே திறக்க மாட்டாங்க, ஆனால் குரூப் 1 எழுதியிருப்பாங்க. அப்படி இவங்க ரொம்ப வெளியில் தங்களுடைய சாதனைகளை அல்லது தங்களுடைய லட்சியங்களை பற்றி பிரஸ்தாபிக்க மாட்டாங்க. ஆனால் அதை தொடர்ந்து செய்து செயல் வெற்றி பெற்றவர்களாக வருவாங்க. அது மகர ராசியினுடைய தனித்தன்மை. மகர ராசியுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? எந்த ராசி பெண்களை மகர ராசி ஆண்கள் திருமணம் செஞ்சுக்க கூடாது? மகர ராசி ஒரு கடுமையான ராசி. திருமணத்தை பொறுத்த அளவுக்கு இவங்க எப்படின்னா, கடகம் இவங்களுக்கு 7ஆம் இடமா வரும். அவங்களும் ஒரு மூடி டைப்பு தான். இன்னொன்று இவங்களுக்கு ஒரு நிரந்தர நண்பர்கள் அல்லது இவங்களுக்கு ஒரு இசைவான மனைவி கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். கீழ்ப்படிதல் உள்ள மனைவி கிடைக்கும். இவங்க என்ன சொன்னாலும் இவங்க என்ன நினைப்பாங்க, கிட்டத்தட்ட சிம்ம ராசிக்காரங்க மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் நெகட்டிவான ஆட்கள்னா தனக்கு கீழே கட்டுப்படுத்தி வைக்கணும் அப்படின்ற ஒரு உள்மன வெறி இருக்கும். அந்த உள்மன வெறி இருக்கிறனால ரொம்ப கொடுமையாக, அதாவது சொல் பேச்சு கேட்கலன்னா ஒரு 6 மாதத்துக்கு பேசாமல் இருக்கிறது. நம்ம கடகம் மாதிரியே. கடகம் மகரம்லாம் ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் ஒற்றுமை இருக்கும். சில நேரம் அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபே அப்படித்தான் அமைஞ்சிருப்பாங்க, ஜாடிக்கேற்ற முடியா. இவங்க 6 மாதம் பேசாமல் இருப்பாங்க, அவங்க 6 மாதம் பேசாமல் இருப்பாங்க. ஒரு சைலண்ட் டிவோர்ஸ் மாதிரி இருக்கும், ஆனால் வீட்டுக்குள்ளே எல்லா வேலையும் நடக்கும்.
ம், ம். இவங்களுக்கு வேண்டிய பதார்த்தங்கள்லாம் அவங்க சமைச்சு வைப்பாங்க, அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் இவங்க செய்து கொடுப்பாங்க. ஆனால் ஒரு பாத்ரூம் போகிறதுனா கூட இவங்ககிட்ட கேட்டுட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். ம். இப்போ ஒரு காரில் போகிறாங்கன்னா ஒரு இடத்துல நின்று இந்த ஒரு பாட்டில் தண்ணி எடுத்துகிட்டு பாத்ரூம் போயிட்டு வா அப்படின்வாங்க. இல்லை இங்கே வந்து நம்ம அங்கனக்குள்ளே பெட்ரோல் பங்க்கு அல்லது ஒரு ஹோட்டல் அங்கெல்லாம் மேலே டேங்க்கு கழுவிருப்பானோ கழுவலையோ தெரியாது, இன்ஃபெக்ஷன் வந்துடும், நீ இங்கே போயிட்டு வா அப்படின்வாங்க. போயிட்டு வந்த பிறகு அந்த காலை தட்டிட்டு காலை மட்டும் உள்ளே போய் செருப்பை தட்டி ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு போய் காருக்குள்ளே மண்ணாக போயிடும் அப்படிம்பாங்க. ஏதாவது ஒரு நேரம் அவங்க ஃபோன் பண்ணி இவங்க எடுக்கலை, நான் குளிச்சுக்கிட்டு இருந்தேன் பாத்ரூம் போயினா, என்ன பொழுதன்னைக்கும் இதானா வேலை அப்படிம்பாங்க படக்குன்னு. அப்போது அவங்களுடைய அந்த பெக் அண்ட் கால்னு வாங்கல, அப்படி அவங்க திரும்பி பார்த்தா என்னங்க அப்படின்னு இருக்கிற மாதிரி இருக்கணும். ம், ம். மற்றபடி அந்த மனைவியினுடைய வேலை மற்ற எல்லா பொறுப்பும் அவங்க எடுத்துக்கிறவங்க. ரொம்ப பொறுப்புணர்ச்சி மிக்கவங்களாக இருப்பாங்க மகர ராசிக்காரங்க. அக்கா தம்பி தங்கச்சி எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு லேட்டாக மேரேஜ் பண்ணுறது, அல்லது வந்து மனைவி மக்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல அதனை எஃப்டி போட்டு வைக்கிறது, மற்ற என்ன படிக்கணுமோ அதுக்கு உண்டான பிளான்ஸை முதல்ல இருந்தே ஆரம்பிக்கிறது. அந்த மாதிரி லாங் டேர்ம் பிளானிங் வந்து ஆரம்பத்திலே ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா அப்போவே எஃப்டி போட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு பிளானிங், இந்த பிள்ளைய வந்து டாக்டருக்கு படிக்க வைக்கணும், இந்த பிள்ளை இன்ஜினியரிங் படிக்க வைக்கணும், இதை ஐஏஎஸ் ஆக்கணும், இதை ஐபிஎஸ் ஆக்கணும், இவனை பொண்ணு ஐஏஎஸ் ஆக்கணும், இப்படின்ற பிளானிங் எல்லாம் அவங்களுக்கு இருக்கும். மனைவிட்ட மட்டும் சொல்லுவாங்க, யார்கிட்டையும் சொல்லாதன்றுவாங்க. இதை பற்றி மூச்சே விடக்கூடாது, இவங்களுடைய பிளான்ஸை பற்றி யார்கிட்டையும் வாயே திறக்க மாட்டாங்க. ம். அப்படியே ரொம்ப ரகசிய மனிதர்களாக இருப்பாங்க. அந்த விருச்சிகம் மாதிரியே இவங்களும் வந்து மர்ம மனிதர்னா ரகசியம் நிறைய அவங்க மனசுக்குள்ள ரகசியம் இருக்கும், வெளியே சொல்ல மாட்டாங்க. பிடிச்சாலும் சொல்ல மாட்டாங்க, பிடிக்கலைனாலும் சொல்ல மாட்டாங்க. குடும்ப வாழ்க்கை இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஏன்னா எல்லா பொறுப்பும் இவங்க எடுத்துக்கிறாங்கல்ல. மிக அரிதாக ஓரிரண்டு ராசிகள் தான் இவங்களை விட்டு பிச்சுக்கிட்டு போவாங்க. அதாவது மேஷ ராசி, சிம்ம ராசி, ரிஷப ராசி, இந்த மாதிரி. பொதுவாக ரிஷபம்லாம் வந்து மண்ணு ராசி, இவங்களோட இணங்கி போவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்கெல்லாம் கொஞ்சம் சுதந்திரமாக செயல்படணும்னு நினைக்கக்கூடியவங்க. அதனால் இவங்களுடைய கட்டுத்திட்டம், ஏன்னா இவங்க வந்து திட்டம் போது கெட்ட வார்த்தை பேசுவாங்க, ரொம்ப பேச மாட்டாங்க. ஆனால் திட்டுனா இந்த சாபம் கொடுக்குற மாதிரியோ அல்லது ரொம்ப மோசமாக கேரக்டர் அசாசினேட் பண்ணுற மாதிரி, அல்லது இப்போ ஆண்கள்கிட்ட பேசுனா வேறு மாதிரியான கெட்ட வார்த்தைகள், அந்த மாதிரிலாம் இவங்களுக்கு வாயில் வந்து சட்டுன்னு வரும். பேசவே மாட்டாங்க. அதர்வைஸ் பேசுனா ரொம்ப பொம்பளை மாதிரி அப்படியே ரொம்ப பணிவாக நளினமாக ரொம்ப மென்மையான குரலில் பேசுவாங்க. ஆனால் கோவம் வந்துருச்சுன்னா இவங்க வாயிலிருந்து வார்த்தைகள் தூஷணையாக வெளிவரும். ரொம்ப கோவம் வந்துருச்சு, இவங்க வாயிலிருந்து ஒரு கெட்ட வார்த்தையோ அல்லது ஒரு பழிச்சொல் ஏதோ ஒன்று வருதுன்னா ரொம்ப காலமாக அது அவங்க மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்திருக்குன்னு அர்த்தம். எடுத்தெடுப்பில் இப்போ மேஷராசி மாதிரி சட்டுன்னு கோவிச்ச உடனே பேசவோ அடிக்கவோ அப்படி செய்ய மாட்டாங்க. ஒரு 6 மாதம் 1 வருஷம் 10 வருஷம் அவங்க மனசுக்குள்ளேயே அந்த எண்ணம் ஓடிக்கிட்டே இருந்திருக்கும். திடீர்னு ஒரு நாள் ஒரு கெட்ட வார்த்தையில் திட்டுவாங்க, திடீர்னு ஒரு நாள் வந்து அப்படி நிமிர்ந்து பார்ப்பாங்க. அப்போ தான் தெரியும் இவங்க மனசுக்குள்ளே ஏதோ ஒரு எண்ணம் இருக்குன்னு. இவங்க மனசுக்குள்ளே இருக்கிறத வெளியே சொல்லவே மாட்டாங்க. அப்படி ஒரு ஆள். அதுக்கு ஒரு காரணம் பயந்த சுபாவம். சனி ராசினாலே ஒரு மந்த புத்தி இருக்கும், சட்டுன்னு முடிவெடுக்க மாட்டாங்க. ப்ரோக்ராஸ்டினேஷன் அப்படியே இழுத்து இழுத்து காலதாமதப்படுத்துதல்ன்றது இவங்களுடைய இயற்கை. எதையும் சட்டுன்னு முடிவெடுக்க மாட்டாங்க. ரொம்ப இவங்க யோசித்து முடிவெடுக்கிறதுக்குள்ள ஆயத்தங்களிலேயே நாயுள் கழிந்து விட்டதுன்னு ஒரு கவிதை இருக்கும். அந்த மாதிரி இவங்களுடைய ஆயத்தங்களிலேயே இவங்களுக்கு ரொம்ப நீண்ட காலம் போயிடும். அப்படி கொஞ்சம் ஸ்லோ கோயர்ஸ். அப்புறம் எதையும் ஸ்டெடியாக பண்ண மாட்டாங்க. படன்னு ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிப்பாங்க, அப்புறம் பார்த்தா அப்படியே கம்முன்னு போட்டுட்டு உட்காந்துக்கிடுவாங்க. போட்டுட்டு கிடப்பில் போட்டுட்டு அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து திடீர்னு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துடும். ரொம்ப சந்தேக புத்தி இருக்கும். இதை நடத்தினா இதில் நமக்கு லாபம் வருமா, அவன் சொன்னான்னு இதை கேட்டு ஆரம்பிச்சிட்டோமே அப்படின்ட்டு ரொம்ப நண்பர்களாக சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிப்பாங்க. அப்புறம் அப்படியே போட்டு பார்ப்போம்னு அப்புறம் நண்பர்கள்லாம் பிரிஞ்சு போயிடுவாங்க. அந்த ப்ராஜெக்ட் அப்படியே கிடப்பில் இருக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து திரும்ப ஆரம்பித்து நடத்துவாங்க. அந்நேரம் அந்த நண்பர்களே இருக்க மாட்டாங்க, இவங்க மட்டும் தனியாக வச்சு நடத்துவாங்க. அதனால் இவங்களுக்கு வந்து நிரந்தர நண்பர்கள் நிரந்தர பகைவர்கள்னு யாரும் இருக்க மாட்டாங்க. ஒரு சைல்டுஹுட் ஃப்ரெண்டு, காலேஜ் ஃப்ரெண்டு அப்படியெல்லாம் இருக்காது. நிறைய பேர் இருப்பாங்க. எல்லாம் என்னன்னா என்ன அப்படின்ற அளவுக்கு ஒரு லிமிட்டாக இருப்பாங்க.
யாராவது ஒருத்தர் கூட ரொம்ப நெருங்கி பழகுவாங்க. ஒரு ஒரு தொழில் ஆரம்பிப்பாங்க, அல்லது ஏதாவது ஒண்ணு ஆரம்பிப்பாங்க. ஒரு கல்யாண பேச்சு பேசுவாங்க. ரொம்ப பேர் அவர் ரசிகர்கள் மாதிரி, ஃபாலோயர்ஸ் மாதிரி இருப்பாங்க. அப்புறம் பார்த்தா காணாம போயிருவாங்க. இவங்க லைஃப்ல வந்து நண்பர்கள், உறவினர்கள் யாருமே நிரந்தரமானவர்கள் கிடையாது. எப்போ பார்த்தாலும் இவங்கள சுற்றி ஒரு கூட்டம் இருக்கும். அந்த கூட்டம் மாறிக்கிட்டே இருக்கும். திடீர்னு இவங்க உள்ளே போய் ஒரு கதை உடைச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்துக்குருவாங்க. இப்போ ரஜினிகாந்தெல்லாம் மகர ராசி திருவோண நட்சத்திரம். என்ன பண்ணுவார், ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுற வரைக்கும் இங்கே ரொம்ப ஆக்டிவாக இருப்பார். அப்போ பார்த்தா ஒரு ரொமான்டிக் ஹீரோ மாதிரி இருப்பார். அப்புறம் பார்த்தா ஒரு சாமியார் மாதிரி இமயமலையில் போய் ஒரு குகையில் போய் உட்காந்துக்குருவார். அதுக்கு பிறகு இந்த படத்துக்கான ப்ரொமோ அப்படின்னு நிகழ்ச்சிகள் நடக்கும் போது வருவார். திரும்ப அவர் பாட்டுக்கு போய் இருந்துக்குருவார். அந்த மாதிரி தான் மகர ராசிக்காரங்க. ஜென்ரலாக அந்த வேலை பார்க்குற இடத்துல வேலை பார்ப்பாங்க. ஆஃபீஸ்னால் ஆஃபீஸில் இருப்பாங்க, வீடுனா வீட்டில் இருப்பாங்க. மற்றபடி வெளி பழக்க வழக்கத்தை குறைச்சிக்கிடுவாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய ஃபங்க்ஷன் அது இதெல்லாம் நடத்துவாங்க. அப்புறம் பார்த்தா திரும்ப போய் உள்ளே உட்காந்துக்கிடுவாங்க. ஸ்டெடியாக இருக்க மாட்டாங்க, கன்சிஸ்டண்ட்டாக இருக்காது. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறையா இருக்கும். ஆனால் அவங்களுடைய அந்த இலக்கு நோக்கிய பயணம் மட்டும் எவ்வித இடையூறும் இல்லாமல் போய்கிட்டே இருக்கும். அது வெளியில் யாருக்கும் தெரியாது. வெளியில் தெரிகிற மகர ராசி ஆள் வேற, உள்ளுக்குள்ளே இருக்கிற மகர ராசி ஆள் வேற. இந்த செவ்வாயினுடைய உச்ச ராசி என்பதனால இவங்க வந்து வேலைகள் ஏதாவது நடந்துக்கிட்டே இருக்கும். செயல் ஊக்கம் உடையவர்களாக இருப்பாங்க. ஆனால் சனி ராசின்றனால உள்ளுக்குள்ளே ஒரு மந்த புத்தி இருந்துக்கிட்டே இருக்கும். எதையும் ஆராய்ந்து முடிவெடுக்க மாட்டாங்க. ரொம்ப நாள் வந்து இவங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட்லேயே போய்கிட்டு இருப்பாங்க. ஆர்கியூமெண்ட்ஸே கிடையாது. இப்போ ஒன்று நல்லா இல்லை, ஒரு சரியில்லைன்னா அவங்கக்கிட்ட போய் நேராக பேசி இந்த வேலையை இப்படி செய்யணும், நீ செய்கிறது சரியில்லைன்னு சொல்ல மாட்டாங்க. இவன் வந்து ஒரு கூறுகட்டவன், இவன் ஒரு குப்பை, இவனை முதல்ல நம்ம இந்த வேலையை விட்டு துரத்தணும் இப்படின்னு எடுத்த எடுப்புலேயே ஜட்ஜ்மெண்ட்டு எழுதி மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு பிறகு நீங்கள் எத்தனை தடவை பேசினாலும் அந்த ஜட்ஜ்மெண்ட், அந்த பார்வையோட தான் உங்களை பார்ப்பாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்கிறேன். ரஜினிகாந்த்கிட்ட ஆர்.எம். வீரப்பன், சோ எல்லாருமே நீங்கள் அரசியலுக்கு வாங்கன்னு ரொம்ப வருஷமாக பேசுனாங்க. திரும்ப திரும்ப போய் பார்த்து பேசிக்கிட்டு அவங்க பேசும்போதெல்லாம் அவங்களுக்கு பெரிய நம்பிக்கை இவர் இன்னொரு எம்ஜிஆராக உருவாவார்னு. ஆனால் அவர் நாளே முடிவு பண்ணியிருப்பார் நமக்கு அரசியல் வேண்டான்னு. ஆனாலும் இவங்க பேசும்போதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பார். என்ன சென்ஸ்னால், இந்த அரசியலுக்கு நம்ம வர்றனால இவங்களுக்கு ஏதாவது நன்மை இருக்கா, அல்லது வேற யாருக்கு என்ன நன்மை இருக்குது, எதுக்கு நம்மளை அரசியலுக்கு வர சொல்கிறாங்க அப்படின்ற இந்த பல கோணத்தில் இவருக்கு மனசுக்குள்ளே ஆராய்ச்சி இருக்கும். அது இவர் மனசுக்குள்ளே ஓடி இருந்திருக்கும். கடைசியில் இவர் நான் அரசியலுக்கு வரலன்னு சொல்கிறதுக்கு 10 வருஷம் ஆயிருக்கும். வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணது 10 வருஷத்துக்கு முந்தையே முடிவு பண்ணியிருப்பார். ஆனால் சொல்ல மாட்டார். அதை பற்றிய விஷயங்களை கேதர் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பார் மனசுக்குள்ளே. அப்புறம் இனி இதுக்கு மேலே டிலே பண்ண முடியாது, நம்ம ஒரு முடிவு சொல்லியே ஆகணும் அப்படின்னும் போது சொல்லியிருப்பாங்க. இது மகர ராசி ஆண்கள் யாராக இருந்தாலும் நடக்கும். அவங்க மனசுக்குள்ளே முடிவு பண்ணிடுவாங்க, ஆனால் அதை சொல்ல மாட்டாங்க, லேட் ஆகும். அவங்க வேணும்னு நினச்சிருக்காங்களா வேண்டாம்னு நினச்சிருக்காங்களான்னு அவங்க எல்லார்ட்டையும் பேசுகிறத வச்சு முடிவு பண்ணவே முடியாது. ஒரு கல்யாண பேச்சு நடந்துக்கிட்டே இருக்கும். கடைசியில் இப்போ அடுத்த வாரம் நம்ம நிச்சயம் வச்சுக்கிருவோமா, இந்த அவன் ஊரில் இருந்து வர்றான், அவங்களுக்கு குழந்தை பிறக்க போது, இந்த டைம் தான் கரெக்டான டைமு, இதுக்கு மேலே நம்ம டிலே பண்ண முடியாது, வச்சுருவோன்னு பேசுகிற நேரம் எனக்கு அந்த பொண்ணு வேண்டாம் அப்படிம்பாங்க. அந்த கல்யாண பேச்சு அந்த பிள்ளை வயசுக்கு வந்த நாள்லேருந்து நடந்திருக்கும். அப்போல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்போ வந்து சொல்லுவாங்க, என்னப்பா அப்படி சொல்கிற அப்படின்னா, நான் என் காலேஜில் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், இல்லை நான் வேலை பார்க்குற இடத்துல ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு இதற்கு மேல் காலந்தாழ்த்த முடியாதுன்னும் போது அட் த மோஸ்ட் டிலே பண்ணி அந்த நேரத்தில் சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு அந்த வீட்டில் முறையோன்னு எல்லாரும் கொந்தளிச்சுக்கிட்டு இருந்தாலும் இவங்க பாட்டுக்கு அமைதியாக இருப்பாங்க. நான் சொல்லிட்டேன்ப்பா என் முடிவை, அவ்வளோதான், இனி கல்யாணம் தான். என்னை பொறுத்தளவுக்கு நான் லவ் பண்ண பிள்ளைய கல்யாணம் பண்ண போகிறேன், நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை எப்படியோ தீர்த்துக்கங்க. நீங்கள் தானே ஆசைப்பட்டீங்க அத்தை மகளை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு, நான் ஒரு நாளும் சொல்லலைல, அதனால் நீ பேசாமல் தானே இருந்த, நீங்கள் பெரியவங்களா ஏதோ பேசுகிறீங்க, நான் பேசாமல் இருந்தேன். தனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி பேசுவாங்க. ஆரம்பத்திலேயே இதை நம்ம சொல்லியிருக்கலாமே அப்படின்ற ஒரு குற்ற உணர்வே அவங்களுக்கு இருக்காது. அது ஓன் ப்ராப்ளம், இது ஏன் லவ் அஃபேர், நான் வந்து இந்த பொண்ணை தான் கட்ட போகிறேன்னு. அந்த குடும்பமே கொந்தளிச்சுக்கிட்டு இருந்தாலும் அவங்க அப்படியே அமைதியாக நிதானமாக
அப்படி இருப்பாங்க. இவங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் இந்த மகர ராசிக்காரங்க. லாங் டேர்ம் பிளான்ஸு, பெரிய கற்பனையான காதல் வாழ்க்கை, அந்த மனைவி பற்றி நிறைய கற்பனைகள், பிள்ளைகளை பற்றி நிறைய கற்பனைன்னு சொல்லக்கூடாது, நிறைய திட்டங்கள், ரொம்ப ப்ரொடெக்டிவாக பார்த்துக்குருவாங்க. அந்த குடும்பம் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே தான் வாழ்வாங்க. மனைவி, மக்கள், தம்பி அல்லது அண்ணன், அம்மா, அப்பா, அவ்வளோதான். ஒரு 7-8 பேர் கொண்ட வாழ்க்கை தான் அவங்க வாழ்க்கை அதிகம் போனால். இல்லைன்னா ஒரு ஒய்ஃபு ஒரு பிள்ளை அவ்வளோதான் இருக்கும். 3 பேர் அல்லது ஒரு 5 பேர் 7 பேர் அவ்வளோதான். 10 பேர் கூட மகர ராசியில் இருக்க மாட்டாங்க. அது அவ்வளோதான், ஒரு சின்ன அவ்வளோதான் அவங்க அக்கறை செலுத்துவாங்க. மீதி எல்லாரும் இருப்பாங்க, எல்லா இடத்துக்கும் போவாங்க, வருவாங்க, டூர் போவாங்க, எல்லாம் போவாங்க. ஆனால் தாமரையில் தண்ணி மாதிரி தான் அந்த அப்படி பட்டும் படாமல் ஒட்டியும் ஒட்டாமலும் தான் இருப்பாங்க எல்லா இடத்துலையும். ரொம்ப இவங்க கனிவாக பேசுகிறத வச்சு எல்லாரும் இவங்கள ஆகா ஓஹோன்னு கொண்டாடுவாங்க. மகர ராசி ஆண்களுடைய பேச்சு ரொம்ப கனிவாக, ரொம்ப பொலைட்டாக, ஸ்வீட்டாக பேசுவாங்க. அதனால எல்லாரும் அவங்கள பாராட்டுவாங்க. ஆனால் இவங்க மனசுக்குள்ளே அந்த பாராட்டெல்லாம் எடுத்து சந்தோஷப்படுறத விட இவங்க ஓகே, நீ உன் காரியத்துக்காக என்னைய பாராட்டுற, நீ உனக்கு ஒரு வேலை நடக்கணும்னு என்னைய பாராட்டுற, இப்படின்ற ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க யாரையும் பாராட்டணும்னாலும் வாய் விட்டு பாராட்டுறதுல கொஞ்சம் யோசித்து தான் பாராட்டுவாங்க. யாரையும் திட்டணும், ஒரு ஆளோட ஒரு முரண்பாடுனாலும் நேருக்கு நேராக பேச மாட்டாங்க. ஒரு 4 பேரை கூப்பிட்டு இப்போ நம்ம ஒரு காந்தியடிகள் பற்றி, நேருவை பற்றி பேசுகிறதா இருந்தால் கூட இவங்க இல்லை, இந்த இப்படி சொல்கிறாங்களே அவரை பற்றி அப்படின்னு ஒரு நெகட்டிவானது ஒன்று சொல்லுவாங்க. எல்லாரும் பாராட்டிக்கிட்டு இருக்கும்போது இவங்க ஒரு நெகட்டிவாக ஒன்று சொல்லுவாங்க. உடனே எல்லாரும் சொல்லுவாங்க, ஆமாம் அவர் மத்தாய் அந்த புக்கில் எப்படி எழுதியிருக்காரு, இவரை பற்றி அவர் இந்த புக்கில் எழுதியிருக்காரு அப்படின்னு ஒரு நெகட்டிவாக அவரை பற்றி. அப்போது இவங்க ஏதாவது தனக்கு பிடிக்காத ஆளை பற்றி அடுத்தவங்க தான் பேசணுமே தவிர இவங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தை வராது. அவன் கெட்டவன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு 10 பேரை விட்டு பேச விட்டு அவன் கெட்டவன் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவாங்க. இவங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தை நல்லதும் வராது, கெட்டதும் வராது. நல்லவேன் பேசிக்கிட்டு இருக்கிறவனை இவங்க கெட்டவேன்னு நினச்சா அவங்கக்கிட்டேயே லேசாக ஒரு தூண்டில் போட்டு அவங்களே எல்லாரும் சேர்ந்து கடைசியில் கெட்டவேன்னு முடிவு பண்ணி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போக வச்சுருவாங்க. அப்படி ஒரு திறமைசாலிகள். எதையுமே தான் செய்யாமல் அடுத்தவங்களை கொண்டு நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அளவுக்கு திறமைசாலிகள். மகர ராசி ஆண்களுடைய பிறப்பின் ரகசியம்னா இந்த ஒரு விஷயத்த சொல்லலாம்னா அவங்க அவங்களுக்கு அநேகமாக மறுஜென்மம் இருக்காது. ஏன்னா மகரம் கும்பம்லாம் சனி ராசியில் பிறக்கிறனால அவங்களுடைய பழைய கர்மா இருக்கும் இல்லையா, பாவத்தின் விளைவுகள்லாம் இப்போவே தீர்த்துட்டு போயிடுவாங்க. அதனால் இவங்களுக்கு மறுபிறப்பு இருக்காது. சனி திசையெல்லாம் வரும் அவங்களுக்கு, ஒரு திருவோணத்துக்காரவங்களுக்கு. அது அப்புறம் அந்த சனி ராசியில் பிறந்தவங்களே அடிமை ஊழியம் செய்ய பிறந்தவர்கள்னுவாங்க. அப்போது அவங்களுடைய அந்த பழைய கர்மாவினுடைய பலனெல்லாம் இப்போ உழைச்சி 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 ஊருக்கு உழைப்பவர்கள் இவங்க. பெரும்பாலும் இவங்களுடைய உழைப்பெல்லாம் அடுத்தவங்களுக்கு தான் போகும், இவங்களுக்கு அது பெரிய பலன் தராது. அப்படி எல்லாருக்கும் உழைச்சி உழைச்சி அவங்களுடைய கர்மாவை கழிச்சிட்டு போயிடுவாங்க. அதனால் இவங்களுக்கு மறுபிறப்பு இருக்காது. இவங்க கர்மாவை தீர்க்க பிறந்தவர்கள். இவங்களுடைய நீண்டகால வாழ்க்கை, நல்ல நீண்ட நெடிய ஆயுள் உள்ளவங்க. அவ்வளவு நாளும் யாருக்காவது உழைச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க. நல்ல கடுமையான உழைப்பாளிகள். ஏன்னா செவ்வாய் உச்சம் அடையுதுன்றனால கடுமையான உழைப்பாளிகள், நீண்ட நேர உழைப்பாளிகள். எப்பவும் அடுத்த ஒரு நிறைய வேலையெல்லாம் வச்சுருப்பாங்க. நிறையா பிஸ்னஸோ அல்லது நிறையா வேலைகளோ, நிறையா கமிட்மெண்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி நிறையா கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். இப்போ ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி வீட்டுக்கு போகிறதுக்குள்ள ஒரு 2-3 வேலை பார்த்துட்டு தான் வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். அதனால் அவங்க ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணுன்ற வாழ்க்கை வாழ்கிறவங்க. மகர ராசி ஆண்களை பற்றி நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தீங்க. அடுத்தடுத்த ராசியை பற்றியும் பேசலாம். மிக்க நன்றி. நன்றிம்மா.